Hello dear students, welcome to Max MMKMO channel. 10th standard Max chapter 8 statistics and probability la exercise 8.1 கான solutions வந்து பார்க்கலாம். So first question first out of ரெண்டு subdivisions வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்கன்னா find the range and coefficient of range. ரேஞ்சுக்கு ஃபார்முலா இருக்குது. ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் நம்ம எல்லா ஃபார்முலாஸும் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ ரேஞ்சுக்கு ஃபார்முலா என்ன அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச், இது ரெண்டுத்துக்கும் நம்ம ஃபார்முலா ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஃபார்முலாவை நம்ம இந்த இடத்துல எழுதிக்கலாம். ரேஞ்சோடைய ஃபார்முலா லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்றது லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ டிவைடட் பை லார்ஜஸ்ட் ப்ளஸ் ஸ்மாலஸ்ட், எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் ப்ளஸ் எஸ். ரேஞ்சுன்றது எல் மைனஸ் எஸ், ஓகேங்களா? எல்னா லார்ஜஸ்ட் அதிகமான வேல்யூ, எஸ்ன்றது ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஃபர்ஸ்ட் கொஷின், இந்த ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்க எல்லா டேட்டாஸும் நம்ம என்ன பண்ணணும்னா அசெண்டிங் ஆர்டரில் நம்ம எழுதிக்கணும். அப்போ தான் சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரைக்கும் எழுதணும்னா அந்த லார்ஜஸ்ட் நம்பர் எந்த இடத்துலையும் ஸ்மாலஸ்ட் நம்பர் எந்த இடத்துல இருக்கும். நமக்கு ஆன்சர் சால்வ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணாமல் மிஸ்டேக் பண்ணாமல் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து என்ன பண்ணலாம்னா இங்கே கொடுத்துருக்க இந்த டேட்டாவை, இந்த அப்சர்வேஷன்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். இங்கே இருக்கக்கூடிய கம்மியான நம்பர் எதுன்னு பாருங்கள். 63 இருக்குது அண்டு 63 விட கம்மியான நம்பர்ஸ் எதுனா இருக்கான்னு பார்த்தோம்னா நமக்கு இல்லை. ஸோ ஃபஸ்ட்டாக இதுதான் ஸ்மாலஸ்ட்டான நம்பர் 63 எழுதியாச்சு. 63க்கு அப்புறமா 64லேருந்து 70க்குள்ளே என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த நம்பர் எழுதிட்டோம். 79 இருக்குது. நெக்ஸ்ட்டாக 79 அண்டு அடுத்ததாக 80ல் எதுனா இருக்கான்னு இந்த இடத்துல ஒரு 68 இருக்குது. இந்த 68 இங்கே எழுதிப்போம். 63 68 70 டேர்ம்ஸில் 79 இருக்குது. 79க்கு அப்புறம் 80 இருக்கான்னு பார்த்தா 80 இல்லை, 89 இருக்குது. அடுத்து தான் 90 இருக்கான்னு பார்த்தோன்னா 90 இல்லை, 92 94 95 எதுவும் இல்லை, 98 இருக்குது. 98க்கு அப்புறமா 100, இந்த 79 எழுதியாச்சு, இந்த 98 எழுதிட்டோம், இந்த 89 எழுதியாச்சு. அண்ட் 98க்கு அப்புறம் 100ல் பார்த்தோன்னா 108 இருக்குது. இந்த 108 எழுதிக்கிறோம். 108க்கு அப்புறம் 117 எழுதிக்கலாம். அண்டு ஃபைனலாக இந்த 125. இப்போ எத்தனை அப்சர்வேஷன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 3 4 5 6 7 8 3 4 5 6 7 8. இப்போ இந்த அப்சர்வேஷனை நம்ம என்ன பண்ணிட்டோம் அசெண்டிங் ஆர்டரில் எழுதியாச்சு. இதில் லார்ஜஸ்ட் வேல்யூ எதுன்னு செக் பண்ணணும். ஓகே, லார்ஜஸ்ட் வேல்யூ அதை வந்து நம்ம எல்லுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல லார்ஜஸ்டான நம்பர் இந்த 125. அண்ட் இந்த கொஷினில் சேம் அப்சர்வேஷனில் ஸ்மாலஸ்ட் வேல்யூ எதுன்னு பாருங்கள். ஸ்மாலஸ்ட் வேல்யூவை நம்ம ஃபர்ஸ்ட்டாக எடுத்துருக்கோம் பாருங்கள், அதுதான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இதை எஸ்ன்னு டினோட் பண்ணுறோம். இப்போ இதுக்கு வந்து நமக்கு 63. ஃபஸ்ட்டு அவங்க நமக்கு ரேஞ்ச் என்னென்னு ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ரேஞ்சுக்கான ஃபார்முலா போகும். ரேஞ்ச் அப்படின்றது லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. லார்ஜஸ்ட் வேல்யூ இந்த இடத்துல 125 மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ 63. இப்போ 125லேருந்து 63 மைனஸ் பண்ணுங்கள். 5 மைனஸ் 3 2 ஆகிடுச்சு. 12 மைனஸ் 6ன்றது 6. நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு 62. இதுதான் வந்து நமக்கு ரேஞ்சு. அண்ட் சிமிலர்லி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுக்கு நமக்கு எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் ப்ளஸ் எஸ், எல்லையும் ப்ளஸ் எஸ்ஸையும் ஆட் பண்ண ஒரு ஆன்சரும் வேணும். ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணலாம்னா தனியாக ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. லார்ஜஸ்ட் வேல்யூவும் ஸ்மாலஸ்ட் வேல்யூவும் ஆட் பண்ணணும். இப்போ லார்ஜஸ்ட் வேல்யூ 125 ப்ளஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ 63. 125யும் 63யும் ஆட் பண்ணுங்கள். 5 + 3 8 ஆகிடுச்சு. இந்த இடத்துல 2 + 6 8 188. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரேஞ்ச் வந்து 62ன்னு ஃபைண்ட் பண்ணிட்டோம். இந்த ஆன்சர் எழுதி தனியாக ஒரு பாக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச், இதுக்கான ஃபார்முலா வந்து எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் ப்ளஸ் எஸ். ஓகே, ஸோ எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் ப்ளஸ் எஸ் கொடுக்குறோம். இப்போ எல் மைனஸ் எஸ்க்கு நம்ம ஆல்ரெடி வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் 62 டிவைடட் பை எல் ப்ளஸ் எஸ். எல் ப்ளஸ் எஸ்க்கு நம்ம 188 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். 62வை 188ஆல் டிவைட் பண்ணால் தான் நமக்கு அந்த ஆன்சர். ஓகே, ஸோ 62 எடுத்துக்கலாம். 188ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல 2 டிஜிட்ஸ் தான் இருக்குது. ஸோ கம்மியாக இருக்கிறதுனால நம்ம 0 வச்சு பாயிண்ட் இன்க்ளூட் பண்ணி இந்த இடத்துல ஒரு 0 வைக்கிறோம். 188ன்றது நியர்பை 200. 200 3 டைம்ஸ் போட்டால் நமக்கு 600 வரும். ஸோ அதனால் இந்த 188 நம்ம 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 3 8s are 24, 2 3 8s are 24 plus 2 26, remaining 2, 3 1s are 3 plus 2 will become 564. இப்போ 3 டைம்ஸ் நம்ம போட்டோம்னா நமக்கு
564ன்ற ஆன்சர் வருது. இப்போ மைனஸ் பண்ணுங்கள். 10 minus 4ன்றது 6 ஆகிடுச்சு. இந்த இடத்துல 11 minus 5 will become 6 will become 5. இந்த இடத்துல 5 minus 5. ஸோ பாயிண்ட்ஸ் வச்சாச்சு. இந்த இடத்துல ஒரு 0 இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அகைன் நமக்கு 560. இப்போ 560 வந்திருக்கு. நம்ம 3 times போடும்போது என்ன ஆச்சுன்னா 564 ஆகிடுச்சு. இந்த இடத்துல 560 தான் இருக்குது. ஸோ 188 2 times மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 8s are 16, remainder 1. 2 8s are 16 plus 1 is 17, remainder 1. 2 1s are 2 plus 1 is 3. 376. ஸோ 2 times நம்ம போட்டோன்னா எவ்வளோ வந்துருச்சு நமக்கு? 376 we are getting answer. இப்போ மைனஸ் பண்ணோம்னா 10 minus 6ன்றது 4 ஆகிடுச்சு. இந்த இடத்துல 5. It will become 15. ஸோ 15ல் 7 நம்ம மைனஸ் பண்ணோன்னா 8 ஆகிடும். அண்ட் இந்த இடத்துல 4 minus 3 will become 184 இருக்குது. இப்போ 184 இருக்குது. இந்த இடத்துல 188 இருக்குது. ஒரு 0 இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ இதை 10 times நம்ம பண்ணோன்னா என்ன ஆகும்னா 188 அப்படின்றது 1880 ஆகிடும். ஸோ நியர்லி 9 times வரைக்கும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 188 into 9. 9 8s are 72, 7. 9 8s are 72 plus 7 is 72 plus 7 9 ஆகிடும். 9 8s are 72, 7 remainder. 9 8s are 72 plus 7 is 79, remainder 7. 9 1s are 9, 1692 வந்துருச்சு. ஓகே, 3 digits வரைக்கும் நம்ம ஃபைண்ட் பண்ணால் போதுமானது. நமக்கு வேல்யூ என்ன வந்திருக்கு? 0.329 வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல 9 இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த நம்பரை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி என்னென்னு எழுதலாம்? 0.33ன்னு ஆன்சர் கொடுக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கான ஆன்சர் இதுதான். செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? செகண்ட் சப்டிவிஷன். அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? சிமிலர்லி அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, அசெண்டிங் ஆர்டர் போது ரொம்ப கம்மியான நம்பர் என்ன இருக்குன்னு பாருங்கள். 10ல் இல்லை, 13 இருக்குது. 11 12 13, 13க்கு அப்புறம் 18 இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு. அண்டு 13க்கு அப்புறம் 14 15 16 17 18 வந்துருச்சு. 19 செக் பண்ணுறோம். 20 இருக்கா? 20ல் இது இருக்குது. இதை தேர்டாக எழுதிக்கலாம். அண்டு ஃபோர்த் 20 29 ஆகிடுச்சு. 30ல் இருக்கான்னு பார்த்தா இது இருக்குது. இதை ஃபோர்த் ஒன்று எழுதிக்கலாம். 30க்கு அப்புறம் 40. ஸோ இந்த இடத்துல இந்த நம்பர் இருக்குது. அண்ட் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணலாம்? இது 6 எழுதிக்கலாம். இந்த கீழே 1 2 3ன்னு நான் போட்டிருக்கேன். ஸோ அசெண்டிங் ஆர்டர் எழுதும் போது 13.6 தான் ரொம்ப லீஸ்டான நம்பர். அதுக்கப்புறம் 18.9 அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து 61.4, 18.9, 1 2 3. தேர்ட் ஒன் இஸ் 29.8. ஓகே, 29.8 தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன் 38.4 அண்ட் ஃபிஃப்த்து 43.5. சிக்ஸ்த்து வந்து 61.4. 3 4 5 6 3 4 5 6 வந்துருச்சு. ஓகே, இப்போ இதில் லார்ஜஸ்ட் வேல்யூ எதுன்னு பாருங்கள். லார்ஜஸ்ட் வேல்யூ அதை எல்லுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல லார்ஜஸ்ட் வேல்யூ 61.4. ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்னென்னா 13.6. ஓகே, ஸ்மாலஸ்ட் வேல்யூ இஸ் அதை ஸ்மால் எஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்மாலஸ்ட் வேல்யூ இஸ் 13.6. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? ரேஞ்ச் என்னென்னு ஃபைண்ட் பண்ணணும். ரேஞ்சுக்கு ஃபார்முலா L minus S. ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இங்கே லார்ஜஸ்ட் வேல்யூ 61.4 மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ 13.6. நான் 61.4லேருந்து 13.6 மைனஸ் பண்ணிடுறோம். 14 minus 6 will become 8. அண்ட் இந்த இடத்துல 11 இருந்திருக்கும். ஸோ 10 ஆகிடுச்சு. 10 minus 3ன்றது 7. 5 minus 1 47.8ன்றது தான் நமக்கு ரேஞ்ச். இப்போ 47.8 நமக்கு ரேஞ்ச் வந்துடுச்சு. அடுத்ததான் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணிக்கணும்? L plus S நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுக்கு L plus S உடைய வேல்யூ நமக்கு தேவைப்படுது. ஸோ 61.4 ப்ளஸ் 13.6. இந்த இடத்துல ரேஞ்சுன்றது L minus S மட்டும்தான். L plus S வந்து ரேஞ்சில் வராது. ரேஞ்சுன்றது மேலே இருக்கக்கூடிய இந்த L minus S லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ எதுலேருந்து எவ்வளோ ஒரு ரேஞ்ச் வரைக்கும் இது போயிருக்குன்ற டேட்டாவை இது டிஸ்கிரைப் பண்ணுது. இப்போ L plus Sன்னும் போது நம்ம 61.4ஐயும் 13.6ஐயும் we are adding. 4 plus 6ன்றது 10 and 3 plus 2 will become 5. 6 plus 1 is 7. 75.0 இந்த 0 omit பண்ணிடுறோம். 75 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? we have to find coefficient of the range ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ now coefficient of range formula L minus S divided by L plus S. okay, now L minus S is நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? 47.8 divided by இந்த 75. இப்போ இந்த 47.8 வந்து நம்ம 75ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ மேலே வந்து எனக்கு டெசிமல் பாயிண்ட் இருக்குது. அந்த டெசிமல் பாயிண்ட் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பாயிண்ட் டெசிமலுக்கு தள்ளி இருக்கிறதுனால இந்த யூனிட் ஃபுல்லாகவே நான் 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணுறேன். 10/10ன்றது 1 தான் வேல்யூ. 1ஆல் இதை மல்டிப்ளை பண்ணும்போது எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது.
ஸோ இந்த டெசிமலை ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் 10 மல்டிப்ளை பண்ணும்போது நியூமரேட்டர் வந்து 478 ஆகிடும். டினாமினேட்டரில் 75 into 10ன்றது 750. இப்போ 478 750ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். ஓகே, நவ் 478 divided by 750. 0 தான் நம்ம வச்சு ஒரு 0வை இன்க்ளூட் பண்ணிக்கிறோம் பாயிண்ட் வச்சு. ஓகேங்களா, இப்போ இது 47 இருக்குது. 7 டேபிளில் 6 7s are 49 ஆகிடும். 6 டைம்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். 750 into 6 டைம் நம்ம செக் பண்ணும்போது 6 zeros are 0, 6 5s are 30, ரிமைண்டர் 3, 6 7s are 42 plus 3 45, 4500 வந்திருக்கு. ஸோ 6 டைம்ஸ் யூஸ் பண்ணோன்னா எவ்வளோ வந்துருச்சு? we get us 4500. மைனஸ் பண்ணும்போது 8 7 minus 5ன்றது 2 ஆகிடுச்சு. 280 இருக்குது. ஒரு 0வை இன்க்ளூட் பண்ணுங்கள். இப்போ 28 7 4s are 28 வருங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? 7 டேபிளில் 4 டைம்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். 4 5s are 20, ரிமைண்டர் 2, 28 plus 2 30 ஆகிடுச்சு. எவ்வளோ? 3000 போயிடுச்சு. நமக்கு 2800 தான் வேணும். ஸோ 4 டைம்ஸ்ன்றதுனால ஒன்று கம்மி பண்ணி ரெடியூஸ் பண்ணி 3 டைம்ஸ் செக் பண்ணுவோம். 3 5s are 15, ரிமைண்டர் 1, 3 7s are 21 plus 1 is 22, 2250 வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம 3 டைம்ஸ் போட்டு 2215 போடுறோம். இப்போ இதை மைனஸ் பண்ணும்போது இந்த இடத்துல 10 minus 5 5 ஆகிடுச்சு. இங்கே 7 7 minus 2ன்றது 550 வந்திருக்கு. இன்னும் இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு 3 digits நீங்கள் ஃபைண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ ஒரு 0 திரும்ப இன்க்ளூட் பண்ணிப்போம். இப்போ 55 7 7s are 49, 7 8s are 56 ஆகிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 7 டைம்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். 7 zeros are 0, 7 5s are 35, ரிமைண்டர் 3, 49 plus 3 50 52, 5250 வந்துருச்சு. அப்போ நம்ம வந்து 7 டைம்ஸ் போட்டோன்னா 5250, ரிமைண்டர் ஒரு 250 வரும். நம்ம இதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம். எவ்வளோ வந்திருக்கு? நமக்கு 0.637ன்ற ஒரு வேல்யூ வந்து வந்திருக்கு. 0.637 7ன்றது 5ஐ விட அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த நம்பரை இதுக்கு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம். இந்த 3ஐ வந்து 4ஆக நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 0.64ன்ற நம்ம ஆன்சரை கொடுக்குறோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒனுக்கான கிளியர் கட்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு என்னன்றதை செக் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் கொஷின் போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின். நிறைய தடவை சால்வ் பண்ணி பார்த்துங்க. ஒரு இம்பார்ட்டண்ட்டான 2 mark. ஓகேங்களா, செகண்ட் கொஷின் வந்து if the range and the smallest value of a set of data are 36.8 and 13.4 respectively, then find the largest value ன்னு கேட்குறாங்க. ரேஞ்சும் ஸ்மாலஸ்ட் வேல்யூவும் ஒரு டேட்டாவில் இருக்குது, செட் ஆஃப் டேட்டாவில். அதை வந்து 36.8 and 13.4 ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்கிறாங்க. ரெஸ்பெக்டிவ்லின்னு என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்க இந்த ரேஞ்சுக்கு இந்த 36.8, ரெண்டாவது ஸ்மாலஸ்ட் வேல்யூன்னு ஒன்று சொல்லியிருக்காங்களா, அது வந்து இந்த 13.4ன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா என்னன்றதை எடுத்து எழுதிக்கலாம். சொல்யூஷன் ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. ஓகே, ரேஞ்ச் வந்து நமக்கு 36.8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக 13.4 சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்மாலஸ்ட் வேல்யூவை நம்ம என்ன டினோட் பண்ணுவோம்? எஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூ எஸ் வந்து 13.4ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எதை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா, லார்ஜஸ்ட் வேல்யூ எல் என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. நமக்கு இப்போது வி நோ தட், நமக்கு என்ன தெரியும்? ரேஞ்சுக்கு ஃபார்முலா தெரியும். ரேஞ்சுனா என்னென்னா லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ தான் ரேஞ்சு. இப்போ எல்லை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க, லார்ஜஸ்ட் வேல்யூவை. எல் மட்டும் நமக்கு வேணும். இந்த எல்லை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இந்த மைனஸ் எஸ் இருக்குங்களா, இது ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போனால் என்ன ஆகும்? ரேஞ்சு கூட ப்ளஸ் ஆகிட்டு எஸ்ஸாக மாறிடும். ரேஞ்சு மைனஸ் எஸ்ன்றது ப்ளஸ் எஸ்ஸாக மாறிடும். ஸோ எல் ஈக்குவல் டு ரேஞ்ச், ஆல்ரெடி ரேஞ்ச் இருக்குது, இந்த எஸ் போயிட்டு என்ன ஆகிடும்? ஆட் ஆகிட்டு ப்ளஸ் எஸ்ஸாக மாறிடும். இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது இந்த எல் தான். இந்த எல்ன்றது என்ன? இட் இஸ் நத்திங் பட் லார்ஜஸ்ட் வேல்யூ. அதுதான் எல்லுன்னு சொல்கிறோம். லார்ஜஸ்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ லார்ஜஸ்ட் வேல்யூவுக்கு ரேஞ்சையும் ஸ்மாலஸ்ட் வேல்யூவும் ஆட் பண்ணால் அதுதான் வந்து லார்ஜஸ்ட் வேல்யூ. ரேஞ்சுக்கு என்ன ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க கொஷினில், தே ஆர் கிவன் 36.8 ப்ளஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ இஸ் 13.4. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அதுதான் நமக்கு ரெக்வயர்ட் ஆன்சர். 36.8 ப்ளஸ் 13.4, 8 plus 4 12 ஆகிடும். இங்கே ரிமைண்டர் 1, 6 plus 3 9 plus 1 is 10 and 1 3 plus 2 will become 50.2 தான் ரெக்வயர்டான ஆன்சர். ஸோ இதுக்கான இந்த கொஷனுக்கான லார்ஜஸ்ட் வேல்யூ என்னென்னா 50.2. அண்ட் தென்
Question number 3, calculate the range of the following டேட்டான்னு கொடுத்துருக்காங்க. ரேஞ்சுனா எதை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க, லார்ஜஸ்ட் வேல்யூவிலேருந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூவை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. பட் இந்த இடத்துல டேபிளை கொடுத்துட்டு 2 டேட்டாஸ் இருக்குது. இதில் எதை நம்ம ரேஞ்ச் ஃபைண்ட் பண்ணுறதுன்றது கன்ஃபியூஷன் ஆகுங்க. இங்கே இன்கம்னு ஒரு காலம், ஒரு ரோ இருக்குது, நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோ இருக்குது. இந்த இன்கம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக. பட் ஒர்க்கர்ஸ்ன்னும் போது கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துல ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, அது கவுண்டபிலிட்டியாக வந்து சேஞ்ச் ஆகும். ஆனால் அவங்களோட இன்கம் வந்து வேரியன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு வேரி ஆகிட்டே இருக்கிறதுனால நம்ம இன்கம் பேசிஸில் தான் அந்த ரேஞ்சை வந்து ஃபைண்ட் பண்ணணும். இப்போ இந்த இன்கமில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் வேல்யூ எதுன்னு செக் பண்ணுங்கள். ஸோ லார்ஜஸ்ட் வேல்யூ இந்த இன்கமில் எது லார்ஜஸ்ட் வேல்யூ இருக்குதுன்னு பார்க்குறோம். லார்ஜஸ்ட் வேல்யூ 400 இருக்குது, 450, 500, 50-50 நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆகி காமிக்குது. இந்த சேலரியில் வந்து 30 பேர் வந்து சேலரி வாங்குறாங்க. 550லேருந்து 600 இந்த ரேஞ்சில் வந்து சம்பாதிக்கிறவங்க 21 பேர் இருக்காங்க. இப்போ ஓவராலாக இங்கே நம்ம பார்க்கும்போது லார்ஜஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டுன்னு பார்த்தா 650, அதை நம்ம லார்ஜஸ்ட் வேல்யூ எடுத்துக்கிறோம். அண்டு ஸ்மாலஸ்ட் வேல்யூனா ஸ்மாலஸ்ட்டான இன்கம் யாருக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஸ்மாலஸ்ட்டான இன்கம் எவ்வளோ அப்படின்றத பார்க்கணும். சரி, இப்போ ஸ்மாலஸ்ட்டான இன்கம்னா 400க்கு கம்மியாக வேறு ஏதாவது டேட்டா இருக்கான்னு பார்த்தா இல்லை, 400 தான் கம்மியானது. ஸோ அதனால் அந்த 400 நம்ம எடுத்துக்கிறோம். நம்மளை ஃபைன் பண்ண சொன்னது என்ன, ரேஞ்சுனா ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ரேஞ்சுக்கு ஃபார்முலா L - S. இந்த இடத்துல லார்ஜஸ்ட் வேல்யூ நம்ம எடுத்தது 650 மைனஸ் 400. 650ல் 400 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 250. ஸோ இதுக்கான ரேஞ்ச் ஆன்சர் வந்து நமக்கு 250 தான். அண்ட் தென்